இப்ப பில்லி சூனியம் எடுக்கும் போது உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரி உயிர் பலியா இருக்கும்? கோழிதான். அது அப்பாவே ஒரு கோழியை கொடுக்கணுமா? சில நேரம் நாங்களே எங்க கையெல்லாம் அறுத்து கொடுப்போம். அப்படிலாம் பண்ணுவீங்களா? கை மட்டுமா அறுத்து கொடுப்போம், தொடைய அறுப்போம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவீங்களா? வேண்டாம்மா, அப்படி சொல்லிதான் நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம். உண்மையிலேயே மகனே, அதனால வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் மாந்திரிகம் இருக்குது. அந்த மாந்திரிகம்னா என்ன, எப்படி இருக்கும்? புரியுதா? இப்ப இல்ல, ஆதி காலத்துல ராஜா காலத்துல இருந்தே மாந்திரிகங்கள் இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் உதாரணத்துக்கு சொல்றோம். பத்மாபரா சுவாமி இருக்கிறார்ல, 5 அறை திறக்கப்பட்டுச்சு, 6வது அறை திறக்கப்பட்டுச்சா, உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் எழுதியிருக்காங்க. அப்ப அவங்க அந்த சாங்கியத்துக்கு பயப்படுறாங்க, அந்த மந்திரக்கட்டுக்கு பயப்படுறாங்க. எல்லாத்துலயுமே அப்படிதான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை.